எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 13 செப்டம்பர். ஸோ இதுக்கான நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் படி நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் தான் மட்டும். ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நேற்று வந்து முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,389 முடிஞ்சிருக்கு. ஆனால் நிஃப்டி ஸ்பாட் வந்து ஃபியூச்சரோட டாப்பில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஃபியூச்சரோட நிஃப்டி ஸ்பாட் வந்து ஃபியூச்சரோட பெருசாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி வந்து இப்போ வந்து பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரோட நிஃப்டி ஸ்பாட்டு பெருசாக இருக்கிறதுனால இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல நமக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரீமியம் செக் பண்ணாலும் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட்டு வந்து ஈக்குவல் ப்ரீமியமில் இருக்க மாதிரி இருக்குது. ஏடிஎம்மோடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ அதுதான் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரைடே வேறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரைடேங்கிறதுனால ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைன்னா நேற்று ஹெவி மூவ்மெண்ட் கொடுத்தனால ஃப்ளாட்டாக இன்றைக்கி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அதே ஹெவி மூவ்மெண்ட் மறுபடியும் மேலே கொடுக்கலாம், இல்லைன்னா கீழே கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 25,158 25,620, ஆல்மோஸ்ட்டு 25,000 கிராஸ் பண்ணி மேலே நிற்கிது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து 25,330 மேலே போகிறதுக்கு, இங்கே போய் டச் பண்ணுறதுக்கு 620 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 158 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து அப்ஸ்ட்ரெண்டில் இருக்கிறனால இது வந்து மேலே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேலே தான் போகும். இந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டை பேக் பண்ணியிருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் இருக்கணும். ஸோ இது வந்து 25,333 நினைக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்காமல் வந்தாங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் ரேஞ்சு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்ட்ரைக் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணுற போகிற ஸ்ட்ரைக்ஸ் பார்த்திங்கன்னா 25,350. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி ப்ரீமியம் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 58, 116, 116, 174, 224, 289, 347. ஸோ இந்த ப்ரீமியம்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம் 25,350க்கு வந்து 50க்கு வந்து இந்த ப்ரீமியமில் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான லாபம் இப்படி நேற்று வந்து நல்ல லாபம் கிடச்சிச்சு 5,000 பேசிட்டு, இன்றைக்கி வந்து என்ன மாதிரி லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இப்போ வந்து இது வந்து 2 சைடுமே நம்ம வாங்குகிறோம். ஸோ கால் அண்ட் புட்டில் வாங்குகிறோம். ப்ரீமியம் டிகே ஆகாமல் மேலே போகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேற்று வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அடுத்த வீக்குக்கான ட்ரேடிங் ஓப்பன் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.